மகாராணி மாதிரியே இருக்கிறேன். காப்பாத்துங்க. எம்மானும் உங்க ஒருத்தரால மட்டும் அழிஞ்சதா இருக்கட்டும். நான் இந்த துரோக கும்பலுக்கு பலியாகிறத விட உங்க துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறது எவ்வளவோ மேல். என்னை கொண்டுடுங்க, என்னை கொண்டுடுங்க. கண்ணை கட்டி அந்த இடத்துக்கு கொண்டா. சரி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாம் என் அப்பன் அருள். தீராத வழக்குகளை தீர்த்து வைக்கிறவங்க தெய்வத்தினுடைய பிரதிநிதி. அவங்க வீட்டு மாடி ஒரு கோயில், கூடம் நீதிமன்றம் அப்படின்னு ஐயா அவளை பத்தி இந்த ஊரே புகழுது. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாம் என் அப்பன் அருள். சம்போ சங்கரா மகாதேவா. ஒரு வழக்குல நியாயம் கேட்கறதுக்காக காலங்காத்தால வந்து ஐயா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறோம், மன்னிச்சுக்கணும். நியாயம் கேட்கறதுக்கு காலை என்ன மாலை என்ன, நடு ராத்திரில கூட இந்த வீட்டுக்கு வரலாம். இது ஒரு மூடப்படாத நீதிமன்றம். விஷயத்தை சொல்லுங்க. எஜமானே, அவசரப்படாதே. சம்போ சங்கரா மகாதேவா. முதல்ல இந்த விபூதியை பூசிக்கிட்டு அப்புறம் பதில் சொல். இந்த ரத்தனம் நானும் கூட்டாளிங்க. அந்த முறையில போன வருஷம் 100க்கு 1 ரூபா வட்டின்னு பேசி 10,000 ரூபாய் கடன் கொடுத்தேங்க. கடனை திருப்பி கொடுக்கணுமேங்கிறதுக்காக மறுநாளை இவன் ஸ்டேஜ் தான் முடிச்சுக்கிட்டான். இப்ப பணத்தை திருப்பி கேட்டா எங்க கொடுத்த, எப்ப கொடுத்த அப்படின்னு கேட்கறாங்க. எஜமா இல்லைங்க எஜமா, அவன் போய் சொல்றான். முதல்ல இதை பூசிக்கிட்டு அப்புறம் பதில் சொல். இந்த பார், இது சாதாரண சாம்பல் நினைக்காதே. சக்தி வாய்ந்த திருநீர். இத பூசிக்கிட்டு போய் சொன்னேன், 10 நாள்ல பயங்கர வியாதி வந்து செத்து போவேன். என்ன பாரியா, அந்த ஆளுக்கு நீ கை நீட்டி பணம் வாங்கினியா இல்லையா? வாங்கினானுங்க. எவ்வளவு? 10,000. பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றது பாவம் இல்லையா? முதல்ல திருப்பி கொடுத்துரு. தை மாசம் அறுவடை முடியும் கொடுத்துறானுங்க. இப்ப கிட்ட பணம் இல்லைங்க. போய் சொல்றான். நிலம் வாங்கிருக்காங்க, மாட்டியில 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. ரத்னம், பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இப்பவே கொடுத்துறேன் எஜமா. மாணிக்கண்ண, இத பார்த்து நம்ம 2 பேருடைய ஸ்நேகமே கெட்டு போச்சு. இந்த ரத்னம், நான் எப்பவுமே உன் ஸ்நேகிதம் தான்ப்பா. இந்த காலத்துல கடன் கொடுத்தாலும் ஸ்நேகிதம் கெட்டு போகும், கடன் வாங்குறாலும் ஸ்நேகிதம் கெட்டு போகும். நல்லா சொன்னீங்க. கும்பிடுறானுங்க. வராங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம். சம்பூ எல்லாம் அப்பன் அருள். சம்பூ சங்கரா மகாதேவா. மண்டை ஐயா, மன்னர், ஐயனே. இப்ப அந்த பொண்ணு அனுப்பு. அப்படியே குழந்தையை கொண்டு வர சொல்லு. சரி ஐயனே. பயப்படாம வாமா, ஒன்னும் பயம் இல்லவா. இப்படி வா, இங்க வாமா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. ஆமா அம்மா, நீங்க கேட்ட குரலே தான், நீங்க பார்த்த முகமே தான். அங்கே கொள்ளக்காரனா இருந்து கொக்கரிச்சாரே, இங்க பசு போல பக்திமானா இருக்கிறாரேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? அவரேதான் இவர், இவரேதான் அவர். அது ராத்திரி வேஷம், இது பகல் வேஷம். காட்டிலே கங்காரா, வீட்டிலே சர்வலிங்கம். இப்படி ஒரு வாழ்க்கையா? என்னமா பண்றது? பலாப்பழத்தையே தின்னுகிட்டு இருந்தா முடியுமா? பாவக்காயும் சேர்த்து தின்னாதானே உடம்புக்கு நல்லது. மன்னர், ஐயனே, குழந்தை வாங்கி அவங்கிட்ட கொடு. அப்பாவை பார்த்துக்கோ, அப்பாவை பார்த்துக்கோ. அந்த அம்மா கிட்ட போ, அந்த அம்மா கிட்ட. அது என்னுடைய குழந்தை. இந்த குழந்தையை பெற்று மனைவி செத்துட்டா. தாய் இல்லாத அந்த குழந்தைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து நீதான் தாயா இருந்து அன்போட வளர்க்கணும். அந்த காரணத்துக்காக உன்னை உயிரோட இங்க அழைச்சிட்டு வந்தேன். நெல்லு மங்களம், என் குழந்தை மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்.
அதுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு? பயப்படாது. என்னால உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படுமே தவிர இந்த குழந்தையினுடைய உயிருக்கு ஒண்ணும் வராது. எத்தனையோ குழந்தைகளை தாய் இல்லாம நீ தவிக்க விட்டுருக்க. அதனாலதான் ஆண்டவன் உன் குழந்தைக்கு தாய் இல்லாம செஞ்சுட்டான். நிறுத்து, நான் சொன்னதை செய். இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீ சொல்லாததையும் நான் செய்வேன். நான் ஒரு பெண். செடியில பூக்கிற அரும்புகளை செடி அழிக்காது. பிள்ளைய பெத்தெடுக்கிற தாய் குலம் அதை அழிக்கிற பேய் குலமா மாறவே மாறாது. தெரிஞ்சுக்க. ஐயா, இந்தாங்க ரத்தனம் மாணிக்கத்துக்கு கொடுத்த 10,000 ரூபாய். நமச்சிவாயம், 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 நமச்சிவாயம். சம்போ சங்கரா மகாதேவா. சபாஷ். என்னடா செஞ்சீங்க? குறுக்கு வழியில போய் வழிபடக்கி ஒரே குத்து, அவ்வளவுதான். பணத்தை திருப்பி கொண்டு வந்தோம். எல்லாம் என் அப்பன் செயல். பைத்தியக்கார பயலுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடனை தீர்த்துக்க இங்க வந்தானுங்க, அவனுங்க கடனையே முடிச்சுக்கிட்டானுங்க. ஐயனே, வாழ்க்கையில என்ன தவிர வேற யாரையுமே நம்ப மாட்டீங்க. எப்படி அந்த மங்களத்தை நம்பி குழந்தைய ஒப்படைச்சிங்க? மன்னாரு, உங்க ஒருத்தரால மட்டும் நான் கலங்கப்பட்டதா இருக்கட்டும். கண்ட கண்ட கழுகெல்லாம் என்ன கொத்தி திங்க வேண்டாம் நன்னி கதர்னாலே அப்பவே அவன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்படிப்பட்ட பெண் தான் என் குழந்தைய வளர்க்க தகுதியானவன் முடிவு பண்ணே அவளை நம்பி என் குழந்தைய கொடுத்துட்டேன். புரியுதா? புரியுது ஐயனே. ஐயோ, என்ன இது? கால் அடிபட்டிருக்கு. எங்கடா போனேன்? ஐயோ, என்னடா இது? எங்க போனேன்? இவ்வளவு பலமா அடிபட்டிருக்கு. கடவுளே, ஏண்டா? நீங்க எவ்வளவு விளையாட்டு காமிச்சீங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு விளையாட்டு காமிச்சா அழுகையை நிறுத்தல. அந்த புதுசா வந்த அம்மாவை பார்த்த உடனே பெற்ற தாயை கண்ட மாதிரி போய் பாசத்தோட ஊட்டிக்கிட்டேன். படையா படையா, அதனால குழந்தைய அவகிட்ட ஒப்படைத்தேன். சம்பூ சங்கரா மகாதேவா. என்னங்க? என்னது? என்னங்கவா? ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? கல்லானாலும் கனவு. யாரு? யாருக்கு? நீங்க எனக்கு. நான் உனக்கு கனவனா? என்ன வளர்றேன்? உண்மைதாங்க. உங்க குழந்தை என் வயசுல வளருது. இது 3வது மாதம். ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன்னு தெரிஞ்ச உடனே உங்க மேல இருந்த ஆத்திரமெல்லாம் ஒரு நிமிஷத்துல பறந்து போயிடுச்சு. இப்போ நான் உங்க மனைவி. நடந்ததையெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துருங்க. ஒரு மனைவிக்கு தன் கணவன்கிட்ட என்ன உரிமை இருக்கும் அதை நீங்க எனக்கு கொடுங்கன்னு தாங்க நான் கேட்கிறேன். மங்களா, உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் அவகாசம் கொடு. இந்த ஒரு வார்த்தையே போருங்க. இனிமே உங்க காலடிதான் எனக்கு சொர்க்கம். என்னமோ கப்பலே கலந்துட்ட மாதிரி பதட்டத்தோடு வர்றேன். சர்வலிங்கம், திருட்டு பயல், அயோக்கியம், உள்ளவரை. நல்ல குடும்பத்து பொண்ணை ஒண்ணு கொண்டு வீட்டுல பூட்டி வச்சுக்கிட்டு அவளை கற்பழிச்சு அவளை பூட்டி வச்சு பத்திரமா வச்சுட்டு இந்த கையில கீழே இந்த கையில உத்தராத்து கொட்டை சிவ சிவ சிவாரு வெளி வேஷம், பகல் வேஷம், திருட்டு பயல். இந்த மாதிரி ஊர்ல 10 பேரா சேர்ந்துக்கிட்டு கண்ட கண்ட இடமெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறானே, என்னால கேட்க முடியுதா? ஐயோ, வாயில வராதெல்லாம் பேசுறானுங்க. நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம். என்ன வேற பேப்பர் வச்சுங்கிறான், கை தடிங்கிறான். ஐயனே, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கு உடனே தக்க நடவடிக்கை எடுக்கணும். இல்ல உங்க ரத்த வேஷத்துல ஒரு வேத கலை கலையாது கலைய விட மாட்டேன். என்ன
நான் ஜனங்களை எப்படி என் பக்கம் திருப்பேன். தர்மலிங்கத்துக்கு ஈடான தர்மவான் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அவருக்கு நீங்க அவரேதான். அந்த புண்ணியவானுக்கு என்னால எந்த கெட்ட பேர் வரக்கூடாது. நான் வழுக்கி விழுந்தவன் அந்த பாவத்துடைய சுமையத்தாய வயிற்றுல சுமக்கிறேன். அதை தவிர அவருக்கும் எனக்கும் எந்த விதமான உடல் உறவும் கிடையாது. என்ன காப்பாற்றுற இந்த புண்ணியவானுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கு ஒரே வழி தற்கொலை, தற்கொலை, தற்கொலை. ஐயனே, என்ன உணர்ச்சி வயப்பட்டு பேசுறீங்க? அப்படி ஒரு லெட்டர் மங்களத்துக்கு கைப்பட எழுதி வாங்கிட்டு அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டு தூக்குல தொங்க அதுக்காக அவ கைப்பட கடுதாசு வாங்குறோம். தப்பு சங்கரா மகாதேவா, இப்பதான் எனக்கு புரிஞ்சது. திருமலையாடல் எப்ப ஐயனே? இன்னைக்கு ராத்திரி 4ஆம் ஜாமத்துல மாயாண்டி மாடசாமி 2 பேர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி தயார் பண்ணி வை. தாமதிக்க நல்ல விஷயமாச்சே, தாமதிப்படம். என்னங்க என்ன விஷயம்? முடிவு பண்ணிட்டீங்களா? எது? நீ முழுகாம இருக்கேன்னு சொன்னிய அதுவா? இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு. இன்னுமா? ஏங்க ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு எப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்னு அப்ப சொன்னீங்களே. சொன்னேன். அத உங்க இஷ்டப்படி எப்ப வேணும்னாலும் செய்யுங்க. அது இஷ்டப்படி என் கையால நான் உங்களுக்கு கடுதாசி எழுதி கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி உங்க கையால என் கழுத்துல தாலியை கட்டிட்டு என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஓ, என் திட்டமெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா. இந்த பாருங்க, என்ன கொலை செய்யற அந்த சிரமம் கூட உங்களுக்கு எதுக்குங்க? நானே தற்கொலை செய்துக்குவேன். ஆனா என் வயசுல வளர்ற இந்த சிசுவை கொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லை. நாளைக்கு நீ இதை சொல்ல முடியாது. என்ன, இந்த உலகத்திலேயே இருக்க போறதில்லை. அப்படியே நடக்கட்டும். ஒரே சமயத்துல 2 உயிரை கொல்றதா உங்களுக்கு நிம்மதினா அந்த நிம்மதிக்கு நான் ஏன் தடையா இருக்கணும்? உங்க ஆசைப்படி என்ன கொன்னுடுங்க. ஆனா ஏன் ஆசைப்படி மஞ்சள் குங்குமத்தோட மங்கள சீரோட உங்க மனைவிங்கிற பேரோட என்ன சாக விடுங்க. அது மட்டும் நடக்காது. என்னங்க, கழுத்துல தாலி இல்லாம கர்ப்பத்தோட என்ன சாக விட்டா என்னுடைய ஆத்மா மட்டுமல்ல, உங்க குழந்தையினுடைய ஆத்மாவும் சாந்தி அடையாதுங்க. சாந்தியே அடையாது. ஏன் குழந்தை இல்லை, வேற எவனோ உனக்கு கொடுத்த பாவ பரிசு. அட பாவி, என்ன சொன்னேன்? என் பயத்துல வளர்ற குழந்தை எவனோ எனக்கு கொடுத்த பாவ பரிசா? அப்பான்னு உன்னை கூப்பிட வேண்டிய இந்த சிசுவை அவமான சின்னம் நான் சொல்றேன். இந்த பச்சை ரத்தம் பரிசுத்தமானதுன்னா ஆண்டவன் அறிய இது உனக்கு தான் பிறக்க போகுதுங்கிறது உண்மையா இருந்தா இந்த குழந்தை மேல ஆணையிட்டு சொல்றேன், உன் உடம்புல ஓடுறதும் இந்த குழந்தை உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம். என் பயத்துல வளர்ற இந்த குழந்தைக்கு நீதான் தந்தைங்கிறதை நிரூபிக்காம நான் சாகவே மாட்டேன். இது சத்தியம். சபதம் அடி போடுற சபதம். ஆமா, இந்த மங்களத்தினுடைய சபதம் நிச்சயமா நிறைவேறும். பெண்கள் பயத்தெறிந்து விட்ட சாபமும் போட்ட சபதமும் தோற்று போனதா இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது.